வணக்கம் நண்பர்களே. நீதிக்கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை ஒரு சிறிய வண்டு ஒரு சக்தி வாய்ந்த கழுகை எப்படி தோற்கடித்தது என்பதை சொல்லும் ஒரு சுவாரஸ்யமான நீதிக்கதை. அப்படியானால் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். ஒரு நாள் ஒரு கழுகு ஒரு முயலை துரத்திக் கொண்டிருந்தது. தன் உயிரை காப்பாற்ற முயல் வேகமாக ஓடியது. ஆனால் அதற்கு யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியவில்லை. அப்போது ஒரு சிறிய வண்டை அது கண்டது. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று முயல் மன்றாடியது. உடனே அந்த வண்டு முயலை காப்பாற்ற முடிவு செய்தது. அங்கே கழுகு வந்தபோது, இந்த முயல் என் பாதுகாப்பில் உள்ளது, இதனை தொடாதே என்று வண்டு எச்சரித்தது. ஆனால் வண்டு மிகவும் சிறியதாக இருந்ததால் கழுகு அதை கவனிக்கவில்லை. அது முயலை பிடித்து முழுவதுமாக உண்டுவிட்டது. இதனால் வண்டு மிகவும் கோபமடைந்தது. அது கழுகை பழிவாங்க முடிவு செய்தது. சில நாட்கள் கழித்து கழுகு தனது கூட்டில் முட்டையிட்டது. அப்போது வண்டு கூட்டில் ஏறி முட்டைகளை கீழே தள்ளிவிட்டு உடைத்தது. இப்படி கழுகு முட்டையிடும் ஒவ்வொரு முறையும் வண்டு அதை உடைத்தது. இறுதியில் மிகவும் வருந்திய கழுகு கடவுள் ஜூபிட்டரிடம் உதவி கேட்டது. ஜூபிட்டர், உன் முட்டைகளை என் மடியில் வை, அங்கே அவை பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் வண்டு மீண்டும் புத்திசாலித்தனமாக யோசித்தது. அது முட்டையைப் போல ஒரு சேற்றுப்பந்தை உருவாக்கியது. பிறகு அந்த சேற்றுப்பந்தை ஜூபிட்டரின் மடியில் வைத்தது. அதை பார்த்த ஜூபிட்டர் அதிர்ச்சியடைந்து எழுந்து நின்றார். அப்போது கழுகின் முட்டைகளும் கீழே விழுந்து மீண்டும் உடைந்தன. நண்பர்களே, சில நேரங்களில் பலவீனமானவர்கள் கூட புத்திசாலித்தனமால் பலமானவர்களை வெல்ல முடியும். அதனால் யாரையும் பலவீனமானவர் என்று எளிதாக எண்ணாதீர்கள். இந்த நீதிக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற நீதிக்கதைகளுக்கு நீதிக்கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.